Hello students, welcome to Hiba Max Study Time. 9th standard CBSE Max பார்த்துட்டு chapter 4 Exploring Algebraic Identities. Exercise 4.2ல first question இந்த வீடியோல சால்வ் பண்ணலாம். Factor completely அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. 9x square plus 24xy plus 16y square. இது நான் ஃபேக்டர்ஸா மாத்தி எழுதணுமா? சரிங்களா? இப்போ என்ன கம்பேர் பண்ண போறோம்னா ரெண்டே ஐடென்டிட்டி தான். a plus b whole square is equal to a square plus 2ab plus b square. இன்னொன்று a minus b whole square is equal to a square minus 2ab plus b square. இந்த ஃபார்மேட்டில் தான் இது இருக்குன்னு அர்த்தம். இப்போ ரெண்டு இடத்துலையுமே ப்ளஸ் இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஐடென்டிட்டி, ஃபஸ்ட்டு மைனஸ் அப்புறம் ப்ளஸ் வந்தால் நம்ம செகண்ட் ஐடென்டிட்டி எடுத்துக்கணும். இதை வச்சு தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். சரிங்களா? சொல்யூஷனில் கிவன் எழுதுங்க. 9x square plus 24xy plus 16y square. இதை நான் எது கூட கம்பேர் பண்ண போகிறேன்? a square plus 2ab plus b square. இப்போ ஏக்கு ஸ்கொயர் இருக்குது, பிக்கு ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு இதை ரெண்டை தான் சேஞ்ச் பண்ணும். 9 எதோட ஸ்கொயர்? 3 3s are 9. அப்போ 9 எப்படி எழுதலாம்? 3 ஸ்கொயர்னு எழுதலாமா? அதான் செய்யப்படுறேன். 9 3 ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 24xy அப்படியே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு இதை ரெண்டை கண்டுபிடிச்சா இதை ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு 16 அப்போ வரும் 4 இன்டூ 4. அப்போ 4 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். 4 ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். இப்போ நெக்ஸ்ட்டு லைனில் 3 ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்னா 3 இன்டூ எக்ஸு ஹோல் ஸ்கொயர். ஏ பவர் என், பி பவர்லேயும் என்னன்னா ஏபி பவரில் என்னன்னு எழுதுவோம்ல, அதே கான்செப்ட் தான். ப்ளஸ் 24. இப்போ இங்கே நமக்கு ஃபார்முலாவில் 2 இருக்குது. ஸோ 2 செப்பரேட்டாக எடுத்துடலாம். இப்போ இங்கே ஏ வேல்யூ வரணும் இன்டூ பி வேல்யூ வரணும். நான் அதை எம்டியாகவே வைக்கிறேன். ப்ளஸ் 4 ஸ்கொயர். அப்போ 4y ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாமா? இப்போ இதை கம்பேர் பண்ணுங்களேன். இது ஏ ஸ்கொயர், இது பி ஸ்கொயர். அப்போ ஏ இருக்கிற இடத்துல 3x எழுதணும், பி இருக்கிற இடத்துல 4y எழுதணும். சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 3x 4y 2 3s are 6 6 4s are 24. x ஒன்று y ஒன்று. ஸோ கரெக்டாக ஏபி என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் வரணும்? a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஆன்சர் வரணுமா? அதுதான் நம்ம சொல்யூஷன். a வேல்யூ 3x ப்ளஸ் பி வேல்யூ 4y ஹோல் ஸ்கொயர். ஃபேக்டர்ஸாக கேட்குறனால ஆர் 3x ப்ளஸ் 4y இன்டூ 3x plus 4yன்னு எழுதிக்கலாம். ரெண்டு வாட்டியும் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம், ஒரே வாட்டி ஸ்கொயர் போட்டு எழுதிக்கலாம். கிளாஸ் ஒர்க்கில் இது வரைக்கும் கொண்டு வந்திருந்தாங்கன்னா நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிடுங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ரொம்ப ஈஸியான கான்செப்ட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 4s ஸ்கொயர் ப்ளஸ் 20s இன்டூ டி ப்ளஸ் 25t ஸ்கொயர். எல்லாமே ப்ளஸ்ஸா, மைனஸே இல்லை. ஸோ நான் இதை எது கூட கம்பேர் பண்ணுறேன்? a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab plus b square which is equal to a plus b whole square. இப்போ a வேல்யூ b வேல்யூ கண்டுபிடிக்கணும். 4 இருக்கு, 4 வந்து 2 ஸ்கொயர். அப்போ 2 ஸ்கொயர் இன்டூ எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 20 இன்டூ எஸ்டி அப்படியே இருக்கட்டும். 25 5 ஸ்கொயர். அப்போ 5 ஸ்கொயர் எழுதிக்கலாம் இன்டூ டி ஸ்கொயர். இப்போ நெக்ஸ்ட் லைனில் இந்த ஸ்கொயர் காமனாக வெளியே எடுத்துடலாமா? 2s whole square plus 2 into 1. அப்போ 22 into 10. ஸோ 2 வெளியே எடுத்துடலாம். இன்டூ a வேல்யூ எழுதணும், b வேல்யூ எழுதணும், ப்ளஸ் 5 ஸ்கொயர் டி ஸ்கொயர். இப்போ 5t ஹோல் ஸ்கொயர். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2s 5t. 2 2s are 4 4 5s are 20. எஸ் ஒன்று டி ஒன்று. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் எழுதணும்? a is equal to 2s, b is equal to 5t. So a plus b whole square is equal to a square plus 2ab plus b square. இப்போ கண்டுபிடிச்ச ஃபார்மேட் எப்படி எழுதலாம்? சொல்யூஷனில் 4s square plus 20st plus 25t square is equal to a value 2 times of s, b value 5 into t whole square. or எப்படி எழுதணும்? 2s plus 5t
2s plus 5t ரெண்டு வாட்டி எழுத போறோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த தேர்ட் கொஸ்டின் 49x square plus 28xy 4y square. இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் 49 7 ஸ்கொயர், 4 வந்து 2 ஸ்கொயர் எழுதிடலாமா? என்ன ஈக்குவேஷன்? 49x square 28xy 4y square. எது கூட கம்பேர் பண்ண போகிறோம்? a square plus 2ab plus b square is equal to a plus b whole square. இப்போ 49 எப்படி எழுதலாம்? 7 square x square plus 28xy அப்படியே இருக்கட்டும் plus 4 எப்படி எழுதலாம்? 2 square y square. இப்போ நெக்ஸ்ட் லைனில் 7x whole square plus 28 2 காமனாக எடுத்துட்டோம்னா 2 into a வேல்யூ எழுதணும் into b வேல்யூ எழுதணும் plus 2 square y square அப்போ 2y whole square. இப்போ a வேல்யூ எடுத்து எழுதலாம், b வேல்யூ எடுத்து எழுதலாம். a வேல்யூ 7 into x, b ஓட வேல்யூ 2y. இப்போ மல்டிபிள் பண்ணி பாருங்க. 2 7s are 14, 14 2s are 28. கிளியரா? ஸோ a square b square 2 into a into b கரெக்டாக வந்துருச்சு. a plus b whole square எழுதிக்கலாமா? இதை a ஓட இடத்துல 7x, b ஓட இடத்துல 2y. ஸோ 49x square plus 28xy plus 4y square is equal to 7x plus 2y whole square or 7x plus 2y into 7x plus 2y. Understand ஆச்சா சம்? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபோர்த் ஒன் 64p square plus 32 by 3ன்னு வருது. pq plus 4 by 9 q square. ஸோ நம்ம எப்போ சால்வ் பண்ணுற மாதிரியே சால்வ் பண்ணாலும் ஈஸியாக ஆன்சர் வந்துடும். 64p square plus 32 by 3 pq plus 4 by 9 q square. ஸோ இது எப்படி எழுதலாம்? a square plus 2 into a into b plus b square which is equal to a plus b whole square. இப்போ 64 இருக்கு, 8 square, 8 8s are 64. இப்போ p square எழுதிக்கலாம் plus 32 by 3 into pq plus 4 வந்து 2 square, 9 வந்து 3 square, அப்புறம் வெளியே ஒரு q square. இப்போ அடுத்த லைனில் நான் எப்படி எழுதலாம்னா 8p whole square plus 2 times of இந்த ரெண்டு இடத்தையும் நான் விட்டு வைக்கிறேன் plus 2 square 3 square q square. அப்போ 2 by 3q whole square. மூணுத்துக்கும் ஸ்கொயர் இருக்கு, ஸோ வெளியே எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இதுதான் a square, இது b square. சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 8p இங்கே 2q by 3. இப்போ சால்வ் பண்ணி பாருங்க. 2 2s are 4, 8 4s are 32 by 3 p and q. கரெக்டாக இருக்கா? அப்போ a ஓட வேல்யூ 8p, b ஓட வேல்யூ 2 by 3 into q. இப்போ ஃபேக்டரைஸ் கண்டுபிடிச்சிட்டோம். a plus b whole square எழுதிக்கலாமா? 8p plus 2 by 3q whole square or 8p plus 2 by 3q into 8p plus 2 by 3 into q. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம்? ஈஸியாக இருக்கு இல்லையா? நமக்கு வந்து டிவிஷனில் வந்தாலும் சரி, ஸ்கொயர் நம்பரே இல்லாமல் வந்தாலும் சரி, ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஃபிஃப்த் சப் டிவிஷன் 3a square plus 4ab 4 by 3b square. ஸோ இதில் 3 வந்து ஸ்கொயர் நம்பரே கிடையாது, ரைட்டா? 3a square plus 4ab plus 4 by 3b square இதோட கம்பேர் பண்ண போகிறோம். a square plus 2ab plus b square which is equal to a plus b whole square. இப்போ 3 வந்து ஸ்கொயர் வேல்யூ கிடையாது. அப்போ 3 நான் இப்போ ஸ்கொயர் அப்ளை பண்ணணும். எப்படி பண்ணுறதுன்னா √3 whole squareன்னு எழுதணும். சரிங்களா? எனக்கு இப்போ ஸ்கொயர் வேணும், பட் இது ஸ்கொயர் நம்பர் இல்லை அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க வேல்யூக்கு ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்ணணும். ஏன்னா ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிட்டு பேலன்ஸ் நம்மளோட ஒரிஜினல் வேல்யூ தான் கிடைக்கும், எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது. ஸோ இப்போ 3 நான் எப்படி எழுதலாம்? √3 whole square into a square plus 4ab plus 4 வந்து 2 square,
b square divided by 3 எப்படி எழுதணும் root 3 whole square ரைட்டா இப்போ நடுவில் இருக்கிற டம் பிரிச்சு எழுதணும் இதை ஒன்றா சேர்த்து எழுதலாம் root 3 into a whole square plus 2 into a ஓட வேல்யூ தெரிஞ்சிச்சு root 3a இப்போ b வேல்யூ மட்டும் தெரியணும் plus 2b divided by root 3 whole square எழுதிக்கலாம் எல்லாத்துக்குமே பவர்ல ஸ்கொயர் ஸோ வெளியே ஸ்கொயர் எழுதிக்கலாம் அப்போ இங்கே இன்னொரு டம் என்ன வரணும் 2b by root 3 இப்போ root 3 cancel 2 2s are 4 a into b கரெக்டாக வந்துருச்சு ஆன்சர் சேம் ஆன்சர் தானே எழுதிக்கலாமா which is equal to root 3a whole square plus 2ab 4ab plus 2b root 3 whole square இது a square இது b square so எப்படி எழுதலாம் root 3a plus 2b divided by root 3 whole square or root 3a plus 2b by root 3 into இன்னொரு term root 3a plus 2b by root 3 னு எழுதிக்கலாம் understand ஆச்சா சம் அடுத்த question பார்க்கலாம் next question 9 by 5 x square plus 6s into v plus 5v square last sum மாதிரி தான் 9 by 5s square plus 6s into v plus 5v square இப்போ இதை சேஞ்ச் பண்ணி எழுதணும் 9 வந்து 3 square ஆனால் 5க்கு ஸ்கொயர் நம்பர் இல்லை ஸோ என்ன பண்ணலாம் ரூட் ஆஃப் 5 ஹோல் ஸ்கொயர் அப்போ தான் இங்கே ஸ்கொயர் வரும் நெக்ஸ்ட் லைனில் 3 ஸ்கொயர் பை ரூட் 5 ஹோல் ஸ்கொயர் into s square plus 6 into s into v plus 5 வந்து எப்படி எழுதலாம் root 5 whole square into v square இப்போ இது எல்லாத்துலேயும் ஸ்கொயர் இருக்கு அப்போ எப்படி எழுதலாம் 3 by root 5 into s whole square plus 2 times of a value b value plus root 5 into v whole square ரைட்டா இப்போ இது a square இது b square எடுத்து எழுதலாம் 3 by root 5 s இங்க வந்து b square வந்து root 5 v root 5 cancel இப்போ balance 2 into 3 6 s into v மட்டும் இருக்கும் சரியா ஸோ நம்ம கண்டுபிடிச்சது கரெக்ட் a ஓட வேல்யூ என்ன 3 by root 5 into s b ஓட வேல்யூ root 5 into v இப்போ a plus b whole square மாற்றி எழுதிக்கலாமா ஏன்னா எல்லாமே ப்ளஸ் தான் 3 by root 5 s plus root 5 into v whole square or 3 by root 5 s plus root 5v into 3 by root 5s plus root 5 into v ஸ்கொயர்னு எழுதலாம் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம் இதே மாதிரி நிறைய சம்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடிஷ்னல் சம்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும் அடுத்த செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் Find the values of the following using the identity a minus b whole square which is equal to a square minus 2ab னு வரும் plus b square இங்க plus இருந்தா plus இருக்கும் minus இருந்தா minus இருக்கும் அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளான சம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 79 ஸ்கொயர் ஸோ 79 ஸ்கொயரை நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுதுவோமா 80 minus 1 whole square ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம a plus b whole square பண்ணியிருப்போம் அப்போ 79 70 plus 9 பிரிக்கணும் பட் இங்கே மைனஸ் வந்திருக்கனால நான் மைனஸில் தான் வேல்யூ கொண்டு வரணும் 80 minus 1 whole square கொஸ்டினில் அவங்களே கொடுத்துருப்பாங்க இந்த ஐடென்டிட்டி தான் யூஸ் பண்ணோன்னா இதை தான் யூஸ் பண்ணும் இப்போ எதுவுமே ஆப்ஷன் கொடுக்கல ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அப்படின்னா நீங்கள் ரெண்டுத்துல எது ஈஸியோ அதை எடுத்து செய்யலாம் சரியா இப்போ இதோட ஃபார்முலா a minus b whole square which is equal to a square minus 2ab plus b square இப்போ a வேல்யூ 80 b ஓட வேல்யூ 1 சப்ஸ்டியூட் பண்ணலாமா 80 minus 1 whole square is equal to 80 square minus 2 into 80 into 1 plus 1 square 8 8s are 64 ரெண்டு 0 எடுத்துக்கலாம் minus 2 8s are 16 and 0 plus 1 இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் 6400 1 மட்டும் தான் ப்ளஸ்ல இருக்கு அப்போ 6401 minus 160 இப்போ 1 இது 10 இது 3 10ல 6 போனா 4 இது 2 இது 6
6241. இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். 79 into 79 பண்ணா 6241 கிடைக்கும். Next question 193 whole square, right? So solutionல given என்ன கொடுத்திருக்காங்க 193 whole square. இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம்னா இதை விட ஜாஸ்தியான நம்பர் 200 minus 7 whole square. சரிங்களா, இது வந்து 200 minus 7 பண்ணாதான் கரெக்டாக வரும். ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா ஐடென்டிட்டி மைனஸ்ல தான் கேட்குறாங்க. சரிங்களா, இப்போ ஏ வேல்யூ 200, பியோட வேல்யூ 7. என்ன ஐடென்டிட்டியில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? a square minus 2ab plus b square, which is equal to a square na 200 whole square minus 2 into 200 into b value 7 plus b square na 7 square. இப்போ 200 into 200, 2 square 4, 2 0 இருந்தால் 4 0 எழுதணும். minus 2 2s are 4, 7 4s are 28, 2 0 எடுத்துக்கணும். அப்புறம் 7 square 49. add பண்ணா 40000 plus 49. So 40049 minus 2800 49. இது 10, இது 9, 3 10 8 பண்ணா 2, 9 2 பண்ணா 7, 57,249 வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட் question 299 whole square. So 299 whole square எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம்? 300 minus 1 whole square. நான் சொல்ல முன்னாடி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க. சரி, எவ்வளோ பேருக்கு கெஸ் பண்ண முடிஞ்சதுன்னு பார்க்கலாம். இப்போ எதோட கம்பேர் பண்ணுறோம்? a minus b whole square which is equal to a square minus 2ab plus b square. இப்போ a ஓட இடத்துல என்ன எழுதணும்? 300. b ஓட இடத்துல 1. சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 300 whole square minus 2 into 300 into 1 plus 1 square. 3 3s are 9, 2 0 na இன்னொரு 2 0 minus 2 3s are 6, 2 0 plus 1. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம். 9000001 1 ஆட் பண்ணும்போது 900 இன்னொரு 0 அப்புறம் 1 மைனஸ் 600 1 0 இது 10 மாறிடும். இது 89 மாறும். 489. ஸோ 89,401 தான் 299 ஸ்கொயரோட வேல்யூ. அண்டர்ஸ்டாண்ட்? அதான் சம். ஈஸியாக இருக்குல்ல, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸாம்பிள் சம்ஸும் ட்ரை பண்ணுங்கள். நான் எக்ஸசைஸ் எல்லாம் முடிச்சுட்டு பிறகு எக்ஸாம்பிள் சம்மும் அப்லோட் பண்ணுறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ்க்கெல்லாம் நிறைய லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.